கடந்த ஜனவரி மாதம் மதுபோதையில் கார் ஓட்டிய குற்றத்தை ஒரு லாரி ஓட்டுநர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நேற்று இங்குள்ள ஆயர்கரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஒரு நாள் சிறை தண்டனையும் 10,000 ரிங்கிட் அபராதமும் விதித்தது. இவ்வாண்டு ஜனவரி 17ஆம் தேதி இரவு மணி சுமார் 11:50 அளவில் ஜலான் டத்து முகமது அசினில் அவர் இந்த குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. அந்த ஆடவரின் மனுவை ஏற்றுக்கொண்டு அவர் குற்றவாளி என கண்டறிந்து வழக்கின் முழு உண்மைகள், மேல்முறையீடு மற்றும் அரசு தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த பின்னர் நீதிபதி அவருக்கு தண்டனை மற்றும் அபராதத்தை விதித்தார். சிறை தண்டனை நேற்று தொடங்கும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் அபராதம் செலுத்த தவறினால் அவருக்கு 7 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து 33 வயதான அந்த ஆடவர் அபராதத்தை செலுத்தினார். எதிர்வரும் 8ஆம் தேதி மார்ச் மாசம் நம்ம ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இளைய வர்த்தகர்ங்க எனக்கு மொத்தமா 50 வருஷத்துக்கு மேல வியாபார அனுபவம் இருக்கு. சொந்த வியாபாரம் நடத்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி எதுக்காக நம்ம செய்யறோம்னாங்க, நம்ம இளைய வயசுல நம்ம பிள்ளைங்கலாம் வியாபாரத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். அடிப்படை விஷயங்கள் என்ன செய்யணும், எப்படி வருமானம் தேடுறது வழிகாட்டியாக நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம செய்யறோம் பாருங்களாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னாங்க முழுமையா தமிழ்ல இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம். நம்ம எல்லா வர பிள்ளைங்க அவ்வளவு பேருக்குமே முதலீடு ஃப்ரீயா முதலீடு கொடுத்து அவங்க பேர பாவச்சி வியாபாரத்தை திரும்பி கொடுக்கறது வழிகாட்டுவேன். நானே அங்க நின்று எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக நான் இருப்பேன். இந்த நிகழ்ச்சி நம்ம விநாயகங்கள விஸ்மா பஞ்சாங்கல 8ஆம் தேதி மார்ச் மாதம் நம்ம செய்யறோம். நம்ம அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.